தமிழ்நாடு அரசு அரை மணி நேரத்திற்குள்ளாக பேராக்வாட் தொழிலாளர்களை வேலைக்கு அனுப்ப முடியும். ராஜா கிரவுன்ஸ் தொழிலாளர்களையும் ஒரு அரை மணி நேரம் அரசு முடிவெடுத்தால் வேலைக்கு அனுப்ப முடியும். ஓராண்டு காலத்திற்கு மேலாக அரசும் அதிகாரிகளும் எம்எல்ஏக்களும் கைகோர்த்து கொண்டு தொழிலாளர்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதலை முறியடிப்பதற்காக பேராக்வாட் தொழிலாளர்களும் ராஜா கிரவுன்ஸ் தொழிலாளர்களும் பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த தலைவர்களும் தொழிலாளர்களும் கூட்டாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஜனநாயக ஆட்சியில் ஆர்ப்பாட்டம் தேவை இருக்காது. ஒரு மனு போட்டால் அப்போது அது தீர்க்கப்பட வேண்டும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மனு போட்டு வருடக்கணக்கிலே அலைந்து திரிவது என்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு அழகல்ல. ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை பறிக்கிறது, மாநில அரசு தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறது. இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழக முதல்வர் பல்வேறு நல திட்டங்களை அறிவிக்கிறார். பெண்களுக்கு சொத்தில் பங்கு, இலவச பஸ் பயணம் போன்ற நல்ல திட்டங்களை அறிவிப்பதை தொழிற்சங்கங்கள் வரவேற்கின்றது. அதே சமயத்தில் முதலாளிகள் அட்டகாசம் செய்வதை தடுத்து நிறுத்தாமல் அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம், தொழிலாளர் அதிகாரிகளிடம் மனு கொடுத்துள்ளோம். நிரந்தர தொழிலாளிகள் 110 பேரை வெளியே அனுப்பிவிட்டு ஒப்பந்த தொழிலாளர்களை தொடர் பணிகளில் நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்தக் கூடாது. அது சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டியது அரசின் கடமை. தொழிலாள பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் கீழிருந்து மேல் வரை லஞ்சம் வாங்குகிறார்கள். நாங்கள் புகார் கொடுத்தால் அதிகாரிகளுக்கு பணம் கிடைக்கிறது. ஒவ்வொரு அதிகாரியின் மீதும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் உள்ளே போகக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு ஓசூரில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய தொழில் நகரம். எங்கு பார்த்தாலும் ஒப்பந்த தொழிலாளர்கள், 2 லட்சத்திற்கும் மேலான ஒப்பந்த தொழிலாளர்கள், ஒரு 10,000 நிரந்தர தொழிலாளர்கள் சிப்காட்டில் இருக்கிறார்கள். 2 லட்சத்திற்கும் மேலான ஒப்பந்த தொழிலாளர்கள் அடிமாடுகளாக வேலை வாங்கப்படுகிறார்கள். இன்றைக்கு பேராக்வாட் தொழிற்சாலையில உத்தரப்பிரதேசம், பீகார், டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களை சேர்ந்த 62 தொழிலாளர்கள் ஓராண்டு காலமாக தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். அந்த தொழிலாளிகளுக்கும் நாங்கள் போராடுகிறோம். எனவே தொழிலாளி வர்க்கம் பாதிக்கப்படுகிற போது குரல் கொடுக்க வேண்டிய கடமை உழைக்கும் வர்க்கத்திற்கு இருக்கிறது. எனவேதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் கவனத்தை ஈர்க்கிறோம். தமிழக முதல்வர் இதில் கவனம் செலுத்தி உங்கள் அமைச்சருக்கு எடுத்து செல்லுங்கள். இங்கே தொழிலாளர் அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சர் எதையும் கண்டுகொள்வதில்லை. தலைமைச் செயலாளர், அனைத்து துறை செயலாளர்களும் கண்டுகொள்வதில்லை. இங்கே மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஒரு எம்பி இருக்கிறார். 2 லட்சம் ஒப்பந்த தொழிலாளர்கள் தினந்தோறும் பழிவாங்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அதை கேட்பதற்கு நாடு இல்லை என்று சொன்னால், இது ஜனநாயக நாடா சுடுகாடா என தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொறுப்பு. என் பேர் சுந்தரம், பேராக்வாட் ப்ராடக்ட் யுனைடெட் எம்ப்ளாயிஸ் யூனியன் சங்கத்தின் செயலாளர், தலைவர். இந்த கவர்னர் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கும் செவிசாய்க்கல, இதுக்கும் எந்த ரியாக்ஷன் இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு எதுவா இருக்கு? இந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு தமிழக முதல்வர் தலைவணங்கி
ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தமிழக முதல்வர் அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி எங்களை சிந்திக்க விடக்கூடாது என நாங்கள் விரும்புகிறோம். தமிழக முதல்வர் உடனடியாக இந்த பிரச்சனையை தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் 110 தொழிலாளர்களும் வேலைக்கு செல்ல வேண்டும். அவர்களை வேலைக்கு அமைத்து அனுப்பி தொழில் அமைதியை நிலைநாட்டப்பட வேண்டும். தொழிலும் பாதுகாக்கப்பட வேண்டும். தொழிலாளர்களுடைய நலன்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டின் முதல்வரே, தமிழ்நாட்டின் முதல்வரே, தமிழ்நாட்டின் முதல்வரே, தமிழ்நாட்டின் முதல்வரே, செய்தி சொல்றோம் கேளுங்க, செய்தி சொல்றோம் கேளுங்க, செய்தி சொல்றோம் கேளுங்க, செய்தி சொல்றோம் கேளுங்க. ஒன்றிய அரசு பறிக்கிறது, ஒன்றிய அரசு பறிக்கிறது, ஒன்றிய அரசு பறிக்கிறது, ஒன்றிய அரசு பறிக்கிறது, மாநில உரிமையை பறிக்கிறது, மாநில உரிமையை பறிக்கிறது, மாநில உரிமையை பறிக்கிறது, மாநில உரிமையை பறிக்கிறது, மாநில அரசு பறிக்கிறது, மாநில அரசு பறிக்கிறது, மாநில அரசு பறிக்கிறது, மாநில அரசு பறிக்கிறது, தொழிலாளர் உரிமை பறிக்கிறது, தொழிலாளர் உரிமையை பறிக்கிறது, தொழிலாளர் உரிமை பறிக்கிறது, தொழிலாளர் உரிமையை பறிக்கிறது. மேலா போர் தொழிலாளர்கள், தொழிலாளர்கள், மேலா போர் தொழிலாளர்கள், தொழிலாளர்கள். சங்கம் சேர்ந்ததாலே, சங்கம் சேர்ந்ததாலே, சங்கம் சேர்ந்ததாலே, சங்கம் சேர்ந்ததாலே 68 தொழிலாளர்கள், 68 தொழிலாளர்கள், 68 தொழிலாளர்கள், 68 தொழிலாளர்கள். ஒரே நாளில் வேலை நீக்கம், ஒரே நாளில் வேலை நீக்கம், ஒரே நாளில் வேலை நீக்கம், ஒரே நாளில் வேலை நீக்கம். அந்த காலி பணி இடத்தில், அந்த காலி பணி இடத்தில், அந்த காலி பணி இடத்தில், அந்த காலி பணி இடத்தில் சட்டமெல்லாம் மீறி போட்டு, சட்டமெல்லாம் மீறி போட்டு, சட்டமெல்லாம் மீறி போட்டு, சட்டமெல்லாம் மீறி போட்டு, அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து, அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து, அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து, அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து, அமைச்சர்களின் ஆதரவோடு, அமைச்சர்களின் ஆதரவோடு, அமைச்சர்களின் ஆதரவோடு, அமைச்சர்களின் ஆதரவோடு, எம்எல்ஏக்களின் ஆதரவோடு, எம்எல்ஏக்களின் ஆதரவோடு, அதிகாரிகள் அனுமதியோடு, அதிகாரிகள் அனுமதியோடு, அதிகாரிகள் அனுமதியோடு, அதிகாரிகள் அனுமதியோடு ஆனந்த் தொழிலாளர்கள், ஆனந்த் தொழிலாளர்கள்,